Hi students, now we exercise 3.5ல 5th sum பார்க்கலாம். சம் நோட் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு சால்வ் பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸ் பவர் 3 எல்லாம் பார்த்துருப்போம் இல்லையா? இப்போ எக்ஸ் பவர் 4 இருக்கு. இப்போ 4க்கும் இந்த மெத்தட் ட்ரை பண்ண நீங்க எக்ஸ் பவர் கியூ நமக்கு எக்ஸ் கியூப் வந்து என்ன பண்ணுவோம் நமக்கு சம் ஆஃப் ரூட்ஸ் செக் பண்ணி பார்க்குறோம் 0 தான் இல்லையான்னு வந்தா +1 ரூட் எடுத்துப்போம். அப்புறம் சம் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் இந்த ஆட் பவரும் சம் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஈவன் பவர் சேமா இதை பார்ப்போம். அப்படி சேமா இருந்தால் அதை நமக்கு இந்த -1 ரூட் போடுவோம். சரிங்களா? அதான் அந்த எக்ஸ் கியூப் ரொம்ப அப்படி ட்ரை பண்ணுங்க. இந்த எக்ஸ் பவர் இப்படி ட்ரை பண்ணுங்க நீங்க இந்த மெத்தட்ல. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன சொல்றோமா, இப்போ இட் இஸ் ஏ ஈவன் டிகிரி ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் ஆஃப் டைப் 1. சரிங்களா? டைப் 1 சொல்றோம். என்ன ரீசன் பாருங்க, இந்த எக்ஸ் பவர் 4 இருக்குல்ல, ஹையஸ்ட் காமன் டி இருக்குல்ல, அந்த ஹையஸ்ட் டி இருக்குல்ல, இந்த கோஎஃபிஷியன்ட்டும் கான்ஸ்டன்ட் பாருங்க ஈக்குவலா இருக்கும், சைனும் சேமா இருக்கும். சைனும் சேமா இருக்கும். இதே சைன் ஆப்போசிட் தான் அது நம்ம ஆகும், டைப் 2 வந்துடும். அதே போலங்க எக்ஸ் கியூப் இருக்கா, அது வந்து ஆட் பவர் தான் அது. இதுவும் இந்த எக்ஸ் டேர்ம் பாருங்க எப்படி இருக்கும், -35 -35 கரெக்டா இருக்கா? கோஎஃபிஷியன்ட் ஈக்குவலா இருக்கும், சைன் சேமா இருக்கும். இந்த எக்ஸ்பர் விட்டுருங்க, அந்த எக்ஸ்பர் டேர்ம் கண்டிப்பா இருக்கும். சரிங்களா? அதை பத்தி நமக்கு ஒரு தேவை. இப்போ இதுதான் அது நமக்கு டைப் 1. சரிங்களா? எக்ஸ்பர் 4 உடைய அந்த கோஎஃபிஷியன்ட்டும் கான்ஸ்டன்ட் ஈக்குவலா இருக்கா, சைன் சேமா இருக்கும். அதே போல எக்ஸ் கியூபோட கோஎஃபிஷியன்ட்டும் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் நமக்கு சேம் வந்து சைன் ஈக்குவலா தான். அதெல்லாம் சொல்லும்போது இந்த டைப் 1 மெத்தட் சொல்றோம். ஏன் ஈவன் டிகிரினா எக்ஸ் பவர் 4 தானே ஹையஸ்ட் டிகிரி, ஈவன் தானே இருக்கு. அதனால ஈவன் டிகிரி ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன். ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் ஆக்சுவலா என்னன்னா, நீங்க இந்த எக்ஸும் போடுறோம் இல்லையா, இப்போ 6x போடுறோம் இல்லையா, இந்த எக்ஸ் பதில் நீ 1/x போட்டு வச்சுங்க. 1/x பண்ணா இதே நமக்கு என்ன கிடைக்கும், இதே திருப்பி இதே ஈக்குவேஷன் கிடைக்கும். அதாவது இங்க என்ன வந்துடும் நமக்கு 6x போகிறோம், இங்க 35x கியூப் வந்துடும். இது அப்படி 62x அப்படியே இருக்கும். இது நாகும் -35x ஆயிடும், இது நாகும் 6 ஆயிடும். அப்போ ஆட்டோமேட்டிக் நான் நமக்கு வந்து இதே அப்படி ரிவர்ஸ்ல கிடைக்கும். அதனால என்ன சொல்லலாம், அதை ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் சொல்லலாம். இது டைப் 1 ஏன் சொல்லலாம், இந்த சொன்ன உங்களுக்கு அந்த கோஎஃபிஷியன்ட் எப்படி இருக்கும், ஈக்குவலாண்டு சைன் உங்களுக்கு ஈக்குவல் ஆகும். சரிங்களா? இப்போ இந்த மாதிரி டைப் 1, அதாவது ஈவன் டிகிரி டைப் 1 தான் எப்படி போன பாத்துங்க. என்ன பண்ணீங்க, காமனா எக்ஸ் ஸ்கொயர் காமனா தரும். சரிங்களா? எக்ஸ் ஸ்கொயர் நீங்கன்னா காமனா எடுக்கணும். அப்போ இது நான் 6x² ஆகுமா, இது நான் -35x ஆகுமா, இது நான் வெறும் 62, ஏன்னா x காமனா தருவீங்க. இப்போ எக்ஸா ஒரு எக்ஸா இருக்கு இல்லையா, அந்த எக்ஸ் காமனா தருவீங்க. இன்னொரு எக்ஸ் என்ன பண்ணுவீங்க, பை எக்ஸ் போட்டுருவீங்க. இங்க எக்ஸ் ஸ்கொயரே இல்லை, அப்புறம் பண்ணலாம் 6/x² போட்டுருங்க ஈக்குவல் டு 0. இந்த எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0 அது விட்டுருங்க, என்ன லீவ் விட்டுருங்க. விட்டுட்டு என்ன பண்ணுங்க, இந்த 6x² இருக்கா, இங்க 6/1 + x² இருக்கா, ஒரு 6 காமனா தானே ஆகும், x² + 1/x² வரும். சரியா? மைனஸ். அதே மாதிரி இங்க 35 இருக்கா, இங்க 35 இருக்கா, -35 நீங்க காமனா எடுத்தீங்கன்னா என்ன வரும், x + 1/x வரும். இந்த +62 அப்படி இருக்கும், = 0. x² ஆச்சு நமக்கு டிவைட் பை x² 0 தனியாக எடுத்து போகலாம், இல்லை நம்ம என்ன பண்ணலாம் 0 எடுத்துனாலும் ஓகே தான். இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்றதுல லேட்டு y கூட என்ன பண்றோம், x + 1/x எடுத்துறீங்க. இது x + 1/x y எடுத்துரும். தென் y² - 2 = x² + 1/x². சரிங்களா? இப்படி வரும். இப்படி செக் பண்ணலாமா, நம்ம என்ன தரோம், ஃபர்ஸ்ட் y = x + 1/x தருமா, ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணா ஆகும், இங்க y² ஆகுமா, இது a + b ஹோல் ஸ்கொயர் போடலாமா, a² + b² + 2ab தானே, 2 × a × b அது 1/x. அப்போ இந்த x-ம் 1/x கேன்சல் ஆகிடுமா, +2 வரும். +2 இந்த பக்கம் கொண்டு வந்து ரைட் லெஃப்ட் பக்கம் கொண்டு ஆகும். y² - 2 = x² + 1/x². அதுதான் இங்க நம்ம போட்டுருக்கோம். சரிங்களா? இப்போ நமக்கு therefore அப்போ இந்த ஈக்குவேஷன் என்ன ஆகும் பாருங்க, 6 × என்ன பண்ணலாம், y² - 2 -35 × y வந்துருமா, +62 = 0. மல்டி பண்ணுங்க, 6y² - 12 - 35y + 6 = 0.
இப்போ 6y ஸ்கொயரா மைனஸ் 35yயா இந்த கான்ஸ்டன்ட் மெஸ் சப்ராக்ட் பண்ண வரும் நமக்கு ப்ளஸ் 50 வருமா 50 கூட 0. இப்போ பாருங்க இது ஒரு குவாட்ரி ஈக்குவேஷன் ஆச்சா. இப்போ என்ன பண்ணலாம் ஃபேக்டரைஸ் பண்ணலாமா. 6 into 50 300 மைனஸ் 35 வருது. அப்போ எப்போ வரும் 15 into 20 போட்டு பாருங்க என்ன வரும். போட்டு தான் 30 வரும் மல்டி பண்ண வரும் நமக்கு 3 வந்துடும் இல்லையா. ரெண்டும் மைனஸ் போட்டா நமக்கு ஆட் பண்ணால் மைனஸ் 30 வரும் மல்டி பண்ணால் ப்ளஸ் 3 வந்துடும். எதாவது டிவைட் பண்ணும் 6 ஆல் டிவைட் பண்ணும் 3 2s are 6 ஆர் 10 2s are 20. அது இங்கே பண்ணலாம் 2 3s are 5 3s are. ஆன்சர் அது 2y minus 5 இன்ட்டுனது 3y minus 10 equal to 0. 2y minus 10 is 0. நம்ம 2y பதில் நம்ம நமக்கு அந்த எக்ஸ்பிரஸ் போடலாமா. அப்போ எக்ஸ் 2 into எக்ஸ் ப்ளஸ் 1 by எக்ஸ். இந்த 5 கூட நமக்கு அந்த புக் கொண்டு இந்த கொண்டு வரலாம் சரிங்களா. ஆர் 3y minus 10 equal to 0. 3 into y இந்த எக்ஸ் ப்ளஸ் 1 by எக்ஸ் ப்ளஸ் 10. இந்த லெஃப்ட் எல்சிஎம் எடுங்க எக்ஸ் வருமா எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் அப்போ 2x ஸ்கொயர் ப்ளஸ் 2 equal to 5. அது இங்கே நமக்கு எப்படின்னா 3x ஸ்கொயர் ப்ளஸ் என்னது 3 வருமா equal to 0. 10 இங்கே 2x ஸ்கொயர் ப்ளஸ் 2 equal to 5x கிராஸ் பண்ணி பண்ணுறோம் எக்ஸால். அதுவும் இங்கே எக்ஸால் கிராஸ் பண்ணி பண்ணா வரும் ப்ளஸ் 10x வருமா இந்த பக்கம் கொண்டு வாங்க. அப்போ 3x ஸ்கொயர் மைனஸ் 10x ப்ளஸ் 3 equal to 0. இங்கே வரும் 2x ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 2 equal to 0. ப்ராக்டிஸ் பண்ணுவோம். இப்போ இதனால் நமக்கு மல்டி பண்ணால் 4 வரணும் ஆட் பண்ணால் மைனஸ் 5 இப்போ பண்ணணும் மைனஸ் 4 மைனஸ் 1 வருமா. எதாவது டிவைட் பண்ணோம் இல்லை 2 டிவைட் பண்ணோம் இல்லையா. வச்சா 2 அப்படின்னா நமக்கு எக்ஸ் மைனஸ் 2 இன்ட்டு 2x minus 1 into 0. Therefore, x value வந்துரும் plus 2 plus 1 by 2. அது இங்கே ட்ரை பண்ணலாமா. இப்போ நமக்கு என்ன இங்கே 3 3s are 9 ஆட் பண்ண மைனஸ் 10 அப்போனா நமக்கு மைனஸ் 1 மைனஸ் 9 பை என்ன பண்ணோம் 3 ஆர் டிவைட் பண்ணோம் 3 ஒன்றா நமக்கு 3x minus 1 இன்ட்டுனது x minus 3 equal to 0. Therefore, x என்ன வரும் plus 3 plus 1 by 3. Therefore, போட்டு அந்த சொல்யூஷன் போட்டு மொத்தமாக எல்லா சொல்யூஷன் சேர்த்துக்கிறீங்க. x equal to 2, minus 1 by 2 3, அது 1 by 3 சரி ப்ளஸ் வரும் இல்லையே. ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் இருந்தவோ 1 2 இன்னொன்று 1 by 2 ப்ளஸ் ஆகும் சரியா. அதில் 2x minus 1 சொல்லும்போது மைனஸ் வந்து ப்ளஸ் 1 ஆகும் இல்லையா. ப்ளஸ் 1 by 2 வந்து ஏன்னா ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் பொறுத்த வரைக்கும் உனக்கு ஒரு ரூட் 2 வச்சுங்க நெக்ஸ்ட் இருக்கும் அது ரெசிப்ரோக்கல் தான் இன்னொரு ரூட்டாக வர முடியும். 3 இருக்கா 1 by 3 வரும் சரி அவ்வளோதான் சரிங்களா. இது நம்ம என்ன மெத்தட் ஆக்சுவலாக அது டைப் 1 மெத்தட் வச்சு போட்டோம் சரிங்களா.